அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. ஒரு சிறிய கருணை செயல் நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிக தூரம் செல்லும் சிற்றலைகளை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? தேவனின் ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதமாக இருப்பதும் அதே மாதிரியாக செயல்படுகின்றன. வேதாகமம் இவ்வாறு நமக்கு நினைவூட்டுகிறது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நமது ஆசீர்வாதங்கள் நமக்கானது மட்டுமல்ல, அவை பிறரை ஆசீர்வதிக்கவும் நம்பிக்கையை தூண்டவும் நமக்கு அருளப்படுகின்றன. நாம் தேவனுக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து அவரிலும் அவருடைய சித்தத்தின்படியும் வாழும்போது நாம் ஒரு ஆசீர்வாதமாகிறோம். நினைவில் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் மதிப்பும் நோக்கமும் அவரிடமிருந்து மட்டுமே வருகின்றன. பிறருக்கான உங்கள் இரக்கம், ஜெபம், ஊக்கம் அனைத்தும் விசுவாசத்தையும் நம்பிக்கையின் அலைகளையும் உருவாக்குகின்றன. ஜெபிப்போம். சர்வ வல்ல ஆண்டவரே, உமது எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். உமக்கு செவிசாய்த்து உம் சித்தத்திற்கு கீழ்ப்படிய உதவும். உமது அன்பையும் கிருபையையும் பிரதிபலித்து வாழ எம்மை மாற்றும். எம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நம்பிக்கை, மகிழ்ச்சி, ஊக்கத்தை வழங்க கிருபை அருளும். ஆமேன். இன்று நீங்கள் எவ்வாறு பிறரை ஆசீர்வதிக்க முடியும் என ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை உங்களை ஆசீர்வதித்து ஒரு ஆசீர்வாதமாக மாற்றிய சர்வவல்ல கர்த்தருக்கு சாட்சி பகிருங்கள்.